ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாளாவே ரசிகர்கள் தனுஷோட வடச்சென்னை படத்துக்காக ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு படத்துக்கான அதாவது ரிலீஸ் எப்போ இருக்கும் அப்படின்ற விஷயத்த குபேரனுடைய ரீசன்ட் ஆடியோ லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா 2026ல வடச்சென்னை 2 வந்து பார்க்கலாம் அப்படின்ற விஷயத்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ரசிகர்கள் வந்து கொடுத்துருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்போ புதுசா அதாவது அந்த டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிளான் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்புவை வச்சு அதாவது சிம்பு 49 வந்து ஆல்ரெடி வடச்சென்னையில வந்து ராஜன் என்ற கேரக்டர் ரொம்ப ஹைப் ஏற்றி வச்சிருக்கக்கூடியவர் தான் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அந்த ராஜன் என்ற கேரக்டருக்காக ஒரு தனியாக ஒரு படமே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்புவை வச்சு 49 அப்படின்ற வகையில் அதாவது ராஜன் வகைரா என்ற ஒரு படத்தை வந்து பார்த்தீங்கன்னா இயக்க போற அப்படின்ற விஷயத்தை வந்து தான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் வடச்சென்னைக்கும் இந்த படத்துக்கும் லிங்க் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட லோகேஷ் கனகராஜ் எப்படி ஒரு எல்சிக்குள்ள ஒரு ஃப்ரேம் வந்து கொண்டு வராரோ அந்த மாதிரி வடச்சென்னையும் ராஜே வகைரையாவும் இந்த ரெண்டுத்தையும் லூப்குள்ள அதாவது எல்சி மாதிரி கொண்டு வரலான்ற பிளான்ல தான் வெற்றிமாறன் இருக்காரு அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டா கிடைச்சிருக்கு. பட் இந்த மாதிரி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஹைப் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் தனுஷ் ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வடச்சென்னை காத்துட்டு இருக்க மாதிரி கண்டிப்பா சிம்பு ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ராஜன் வகையிற்கு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கலெக்ஷனும் கண்டிப்பா வேற லெவலில் இருக்கும்ன்ற விஷயத்தையும் எதிர்பார்க்கலாம். எத்தனை பேர் இந்த ஒரு காம்பினேஷன்ல நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேங்கிற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.